Hi students, welcome to Surya Academy Salem YouTube channel. So, எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லா நீட் 2026 எக்ஸாம் எழுதிருப்பீங்க இல்லையா? நமக்கு NTAல அஃபிஷியலா டென்டேட்டிவா ஒரு ஆன்சர் கீ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆன்சர் கீயை வச்சு நம்ம சூர்யா அகாடமியில வாங்கின டாப் ஸ்கோர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஸோ இதுல டாப் எக்ஸ்பெக்டட் மார்க் அப்படின்னா 630 அவுட் ஆஃப் 720 BS தாரணிஷ் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. And then second mark Sonanjali P அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் 606 மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காங்க அவுட் ஆஃப் 720க்கு. தேர்ட் புவனேஸ்வரன் எஸ் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் 605 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 720க்கு ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஃபோர்த் கோகுல் கிருஷ்ணன் டி அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் 720க்கு 603 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டோட டாப் 7.5 மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட் யாரு அப்படின்னா அது BS தாரணிஷ் தான். 630 அவுட் ஆஃப் 720 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம சூர்யா நீட் அகாடமியில லாஸ்ட் 5 இயர்ஸா நம்ம ஒவ்வொரு வருஷமும் நிறைய டாக்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இதுல நீட் 2021ல 23 ஸ்டூடெண்ட்ஸும், நீட் 2022ல 65 ஸ்டூடெண்ட்ஸையும், நீட் 2023ல 108 ஸ்டூடெண்ட்ஸையும், நீட் 2024ல 188 ஸ்டூடெண்ட்ஸையும், நீட் 2025ல 156 ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம டாக்டர்ஸா இதுவரையிலும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸோட டெஸ்டிமோனியல்ஸும் அண்ட் தென் அவங்களோட அவார்ட் ஃபங்க்ஷனும் நம்ம சூர்யா அகாடமி சேலம் யூடியூப் சேனல்ல இருக்கு. நீங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஜென்ரலா 12th முடிச்சுட்டு ஒரு ஸ்டூடெண்ட் நான் நீட் எக்ஸாமுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கோச்சிங் சென்டர், ஒரு பெஸ்ட் நீட் கோச்சிங் சென்டரை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும். அது எப்படி சூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த இன்ஸ்டியூட் எத்தனை வருஷமா நீட் எக்ஸாமுக்கு கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ரெண்டாவது அந்த இன்ஸ்டியூட்ல ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அவங்க எத்தனை வருஷம் அந்த இன்ஸ்டியூட் நடத்திட்டு இருக்காங்க, அதுல எத்தனை டாக்டர்ஸா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணி பார்க்கணும். தேர்டு, நீங்க சப்போஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம்க்கு தனியா, இங்கிலீஷ் மீடியம்க்கு தனியா செப்பரேட் கிளாஸஸ் நடக்குதா அப்படிங்கிறதையும் நீங்க வெரிஃபை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், நம்ம தமிழ் மீடியம்ல படிச்ச ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ஃபேக்கல்டிஸ் தான் உங்களுக்கு கிளாஸஸ் கண்டக்ட் பண்றாங்களா அப்படிங்கிறதையும் நீங்க செக் பண்ணிக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது, முடிஞ்சா அந்த இன்ஸ்டியூட்டோட டெமோ கிளாஸஸ் எப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா சப்போஸ் நீங்க ஹாஸ்டல் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா ஹாஸ்டல்ல அம்யூனிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிட்டு தான் நீங்க ஃபர்தரா அட்மிஷன் ப்ராசஸ்க்கே ப்ரொசீட் ஆகணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க 12th முடிச்சுட்டு எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம நீட் எக்ஸாமுக்கு கோச்சிங் சென்டர் சூஸ் பண்ணணும்னா இது ரொம்ப ரொம்ப கம்பல்சரியா நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க அட்மிஷனே போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவா 1 இயருக்கு மேல அகைன் ரிப்பீட் பண்றதுக்கான ரீசன் பெரும்பாலும் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒன்னு வீட்டு பக்கத்துல இருக்கு அந்த இன்ஸ்டியூட், அதனால நான் அங்க போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதா இருக்கும். ஆர் அதர்வைஸ் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட்டே இல்லாத ஒரு இன்ஸ்டியூட்ல போய் ஜாயின் பண்றதுனாலதான் அவங்க அகைன் மறுபடியும் ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ காமனா நீங்க ஒரு இன்ஸ்டியூட்டை சூஸ் பண்றீங்க, ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் நீங்க சூஸ் பண்ணி படிக்கணும், அடுத்த வருஷமே நீங்க நீட் எக்ஸாம் கிராக் பண்ணி டாக்டர் ஆகணும் அப்படின்னு கனவு இருந்ததுன்னா கம்பல்சரி இந்த பேராமீட்டர்ஸை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க அட்மிஷனுக்கு ப்ரொசீட் பண்ணுங்க. ஸோ நம்ம சூர்யா நீட் அகாடமியில உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்க கட்ட போற கோச்சிங் ஃபீஸ்ல இருந்து ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்டை உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பா கொடுப்பாங்க. நம்ம சூர்யா நீட் அகாடமியில ஃபர்ஸ்ட் பேட்ச்க்கான கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா June 4th அன்னைக்கு டென்டேட்டிவா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த கிளாஸ் அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு அட்மிஷன் போடுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப்ல 100% உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் எப்போ வரலும் தான் அவைலபிள் அப்படின்னா பை திஸ் வீக்கெண்ட், இந்த வீக்கெண்ட் வரையிலும் தான் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ முன்னாடி நீங்க அட்மிஷன் போடுறவங்க நீங்க அட்மிஷன் போட்டுக்கலாம். இதே செகண்ட் பேட்ச்க்கு அட்மிஷன் போடுற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா ப்ராபபிளி நமக்கு செகண்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஆஃப்டர் நீட் எக்ஸாமோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா நமக்கு செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அந்த செகண்ட் பேட்ச்க்கு அட்மிஷன் போடுற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்காலர்ஷிப்ல இருந்து 50% ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், தேர்ட் பேட்ச் நமக்கு எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்னா ப்ராபபிளி ஆஃப்டர் கவுன்சிலிங், ஆஃப்டர் நீட் 2026ஓட கவுன்சிலிங் அப்புறமா நமக்கு தேர்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகும். அந்த தேர்ட் பேட்ச்க்கு அட்மிஷன் போடுற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்ல இருந்து 25% ஸ்காலர்ஷிப்பா கொடுப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணி நீங்க அட்மிஷன் போட்டுக்கிறது பெட்டரா இருக்கும். அடுத்தது
நம்ம சூர்யா அகாடமில கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு ரெசிடென்ஷியல் கிளாஸஸ் நம்ம கண்டக்ட் பண்றோம். கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹாஸ்டல் நமக்கு எஸ்ஆர்வி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ராசிபுரம் அங்கதான் இருக்கு. அங்கேயே ஹாஸ்டல், அங்கேயே உங்களுக்கு கிளாஸஸும் நடக்கும். பாய்ஸ் ஹாஸ்டல் அண்ட் டே ஸ்காலர்ஸ் 2 பேருக்கும் நம்ம சூர்யா அகாடமியோட மெயின் பிரான்ச்ல உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும். பாய்ஸ் ஹாஸ்டல் நமக்கு இன்ஸ்டியூட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. ஸோ நம்ம கிளாஸஸ் பத்தின டீடைல்ஸோ ஆர் இந்த ஸ்காலர்ஷிப் பத்தின டீடைல்ஸோ ஆர் அட்மிஷன் டீடைல்ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னா இந்த இன்ஸ்டியூட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்டோட நம்பர் 9025208403 9025208403 and then 9363117730 9363117730 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸ்காலர்ஷிப் பத்தின டீடைல்ஸ் தெரியணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்காங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.